தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சு வந்து மீண்டும் கூட்டணி கிடையாது, தனித்து போட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுதான் அவங்களுடைய வியூகமா? தோல்வின்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில பார்க்கும்போது அவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி பெரிய வெற்றியையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்களோட ஓட் ஷேரை ரொம்ப டிராஸ்டிக்காக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க ஐடியாலஜி அதை டிமாண்ட் பண்ணுது. திமுக அதிமுகக்கு மாற்று, தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய அரசியல், இளைஞர் பட்டாளம், ஒரு யூத்ஃபுல்லான லீடர், நல்லா பேசுறாரு, இதுதான் நாம் தமிழுடைய வாக்குகளை தாவேக்கா எடுத்துக்கொண்டு சென்றுவிடும் ஒரு அனுமானத்துக்கான வழியா இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர் கூட்டமாக இருக்கட்டும், யாரையும் நீங்கள் அரசியல் படுத்தவே இல்லை. அரசியல் பக்குவம் மட்டும் தான் நிற்கிறாங்க. அவர்கள் வெறும் ரசிகர்களாக தான் இன்றைக்கும் ஒரு ஆண்டு கழிச்சும் ரசிகர்கள் தான் நிற்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி போய் பூத் கமிட்டி போட்டதுனால இந்த வெற்றியை சுவைக்க முடியாது. கள யதார்த்தம் எங்களுக்கு தெரியும். 15 ஆண்டுகளாக நாங்கள் களத்து நின்றுருக்கோம். திமுக ஜெயிச்சாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை உடைச்சிட்டார் விஜய்னு சொல்லுவாங்க. அதிமுக ஜெயிச்சா திமுக அடிச்சு தள்ளிட்டார் விஜய்னு சொல்லுவாங்க. நாம் தமிழே ஜெயிச்சா கூட என்ன சொல்லுவாங்க, திமுக அதிமுக 2 கேம்பை உடைச்சது விஜய்னு சொல்லுவாங்க. 4%-லேருந்து 6% வாங்கும்போது விஜய் எங்கே இருந்தார்? அந்த வாக்கு மேலே ஏறி வரும்போது எங்கே இருந்தார்? இடைத்தேர்தலில் 16% வாக்குகளை வாங்கினேன், அதுக்கும் அவர் தான் காரணம். அப்படிலாம் கிடையாது. இப்ப சீமான் அண்ணன் 8லேருந்து 12, 10 போவாரு அப்படின்னு சார் சொல்றாரு, கேப்ரியல் சார். எப்படி போகுன்றதுக்கு பதில் இல்லை. போராட்டம் ஆர்ப்பாட்டம் மட்டும் தீர்வு ஆகாது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீண்டும் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஆதவர்ஜுனா அவர்கள் சிடிஆர் நிர்மல்குமார் சொன்ன மாதிரியே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத நானும் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருடைய வியூகம் என்ன அப்படிங்கிறத இந்த விவாதத்தில் பார்க்கலாம். நம்மளோட இன்னைக்கு விருந்தினர்களாக ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அனந்தஜித் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சசிகுமார் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் மீண்டும் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பல தோல்விகளை கடந்து, ஒரு முறை கூட வெற்றி கிடையாது, ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடையாது, இடைத்தேர்தல் உள்ளிட்டு தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சு வந்து மீண்டும் கூட்டணி கிடையாது, தனித்து போட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுதான் அவங்களுடைய வியூகமா? அதான் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக அவங்க இதுக்கு முன்னாடியும் தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க. இப்பவும் தனித்து போட்டிடுவோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டாக தொடர்ச்சியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ முக்கியமான மேடையிலையும் சீமான் அவர்கள் அதை மே 18ஆம் தேதி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னது மாதிரி தொடர்ச்சியான தோல்விகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சீட்ஸாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தோல்விகள்னு சொல்லலாம். பட் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது 2016ஆம் ஆண்டு 1% ஓட்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 4ஆக மாறுது, 6ஆக மாறுது, 8ஆக மாறி இருக்கு 2024. ஸோ அந்த ஆங்கிளிருந்து பார்க்கும்போது தோல்வின்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் பார்க்கும்போது அவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி பெரிய வெற்றியையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்களோட ஓட் ஷேரை ரொம்ப டிராஸ்டிக்காக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஸோ ஓகே, அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஃபியூச்சர்லேயும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கன்டினியூ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ப்ளஸ் அவங்க ஐடியாலஜி அதை டிமாண்ட் பண்ணுது. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்குது, தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஐடியாலஜி இருக்குது. ஸோ அந்த ஐடியாலஜி படி தான் அவங்க போக முடியும். ஒரு திராவிட கட்சியோடையோ ஒரு நேஷனல் பார்ட்டியோடையோ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஃபிட் ஆகுது இந்த ஸ்ட்ராட்டஜியோட. ஓகே. ஆனால் கடந்த கால தேர்தல் வரலாறு எடுத்து பார்க்கும்போது 10% மேலே எந்த கட்சியும் எடுத்தது கிடையாது அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு கை கூடும் சீமானவர்களுக்கு? இந்த எலெக்ஷனில் மேபி 10% அவங்க டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் இந்த எலெக்ஷனில் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன்னா விஜய் அப்படின்ற புது பிளேயர் வராரு. அவரும் திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ என்டிகேவும் அதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது போக விஜய் அவர்கள் யங்ஸ்டர்ஸை குறி வைக்கிறாரு, மாற்று அரசியலுக்கான வாக்காளர்களை குறிவைக்கிறார். ஸோ இது எல்லாமே மேபி என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தலாம். பட் அதை தாண்டி 24 லோக்சபாவில் அவங்களுக்கு 8% வாங்க முடிஞ்சதுன்னா மேபி 26ல் 10% கூட அவங்க அச்சீவ் பண்ணலாம். அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஓகே. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, விஜய்க்கான மாஸ் ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. 10% நம்மளால சொல்ல முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா திமுகவுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இருக்குது. அது போக லோக்சபாவில் என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட்லாம் இல்லை. ஸோ அந்த அட்வான்டேஜ்லாம் இல்லாமலே அவங்க 8% வாங்கியிருக்காங்க. ஸோ சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருந்தாலும் சில அட்வான்டேஜும் இருக்குல்ல. ஸோ கிரவுண்டில் நம்ம பார்ப்போம். ஏன்னா
ரெண்டாவது என்டிக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டும் பார்த்தோம்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்களோட ஓட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது அந்த வகையில் இந்த எலெக்ஷன்லையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸும் இருக்குல்ல. ஓகே. அண்ட் தேர்தலுக்கு எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கட்சிகள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் 100 வேட்பாளர்களை முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இன்னும் தீயா வேலை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதுவும் சார் இன்னும் கிளியராக சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்டிகே பொறுத்தளவு எப்பவுமே கேண்டிடேட்ஸ் ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிரவுண்டில் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் கண்டினியூஸாக ஒரு டாக் போயிட்டே இருந்தது. என்டிகே வந்து மேபி அலையன்ஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டாக் போயிட்டே இருந்தது. ஸோ ஒரு சைடில் இல்லை அலையன்ஸ்லாம் போக மாட்டோம்னு அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடில் கேண்டிடேட்ஸை போட்டு ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால அதுவும் தேவையான ஒரு விஷயம் தான். ஓகே, புரியுது. நம்ம பேசுவோம். அனந்தசித் சார், உங்ககிட்ட 10% வரக்கூடிய தேர்தலில் சீமான் அவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு திரு கேப்ரியல் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் 10% அப்படிங்கிறது மற்ற அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது 8% கூட கிடைக்காது சீமான் அவர்களுக்கு. 5% இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஏன்னா விஜய் வரதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னதுல? ஆக்சுவலி சீமானனோட அரசியல் பயணம் வந்து இந்த மாதிரி தமிழ் தேசியம், திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழக அரசியல் கட்சி, அந்த ஒரு கூட்டணிக்குள்ள நான் போகாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் இருக்குது. அதனால அவருக்கு இந்த வந்து அசண்டன்ஸ் வந்திருக்கு. அந்த ஒரு கிராஜுவலான ரைஸ் ஆஃப் ஓட்ஸுக்கு காரணம் இதுதான். அவர் வந்து இந்த பப்ளிக் அட்ரஸ் பண்ணிட்டு பப்ளிக்கோடவே இருக்கிறது தான் அதுக்கான முக்கியமான காரணம். ஆனால் இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எப்படின்னா, நாம் தமிழரோடையே ஒரு பொலிட்டிக்கல் நிஷே இருக்கும் இல்லைங்களா, அதவே தாவேக்காவும் கையில் எடுத்துகிட்டு வராங்க வித் அ பெட்டர் ஃபேம். ஒரு பெரிய கேரிஷ்மாவோட நாம் தமிழர் மாதிரியே வராங்க. திமுக அதிமுகக்கு மாற்று, தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய அரசியல், இளைஞர் பட்டாளம், ஒரு யூத்ஃபுல்லான லீடர், நல்லா பேசுகிறாரு. இது எல்லாமே நாம் தமிழரோட ஒரு ரெப்ளிகா மாதிரியும் நாம் தமிழரோட ஒரு பெரிய இமேஜ் இருக்கிற மாதிரியும் வந்து தாவேக்கா இன்னைக்கு கட்டமைக்கப்படுது. அப்படிதான் வெகுஜனங்களாலையும் ஊடகங்களாலும் பார்க்க முடியுது. இதுதான் நாம் தமிழுடைய வாக்குகளை தாவேக்கா எடுத்துக்கொண்டு சென்றுவிடும்ன்ற ஒரு அனுமானத்துக்கான வழியாக இருக்குது. ஆனால் இந்த 2026 தேர்தல் வந்து தமிழக அரசியல் இது வரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்க போகுது அப்படின்றத என்னுடைய கணிப்பு. ஏன்னா என்னதான் பேசினாலும் கடைசியில் 2 முனை போட்டியில் வந்து நிற்கும் தமிழக அரசியல். இந்த வாட்டி கான்கிரீட்டாக அது 4 முனை போட்டின்னு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு. திமுக கேம்ப் இன்டாக்டாக இருக்குது. உள்ள நிறைய பூசல் இருந்தாலும் திமுக தலைமையில் ஒரு கேம்ப், அஇஅதிமுக பாஜக கூட்டணி பிரியுன்ற ஒரு பெரிய அனுமானங்களுக்கு நடுவிலும் அஇஅதிமுக தலைமையில் ஒரு கேம்ப், அதுக்குள்ளே தான் பாஜகவோட என்டிஏ இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். சீமானண்ணன் தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. விஜய் எந்த கூட்டணிகளையும் போக மாட்டாருன்றது ரொம்ப தெளிவு. ஏன்னா விஜய் போவார்ன்ற ஒரு அனுமானத்துக்குள்ள போகிறதே முட்டாள்தனம். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தோட பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் நம்ம தான், நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி, அதில் வர்றவங்களை அரவணைச்சிப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம், நம்ம அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சாலும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம். அவர் ஜெயிச்சிருவாருன்றதை நாங்கள் என்டாஸ் பண்ணுறதை விட அவங்களோட என்ன ஸ்டாண்டில் இந்த எலெக்ஷன் போகிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் தாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சினிமா கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்து இன்னொருத்தர சிஎம் ஆக்கிறதுக்குலாம் விஜய் வரமாட்டார். விஜயே பர்சனலாக ஒரு 5 எலெக்ஷன் தாங்குவாருங்க. பர்சனலாக ஆக்டிவாக 5 எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவாருங்க. அதை தாண்டி இந்த தாவேக்கா காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக கட்டமைக்கிறதுக்காக தான் அவங்க செயல்பாடுகள்லாம் இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அடிப்படையில் 20-22 வயசு பசங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி உட்காந்து அவங்க எல்லாரும் பூத் லெவல் ஏஜென்ட்டாக மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு மக்களை அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று நடக்குது இல்லைங்களா, அது அந்த தலைவரே உட்காந்து ஓவர்சி பண்ணுறாரு இல்லைங்களா. இது அந்த கட்சியோடைய ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறாங்கன்னு புரியுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறணும்னு வராங்க, ஆனால் இல்லைனாலும் நிற்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுட்டிங் என்ன, இந்த தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலுக்கு காணாமல் போயிடுவாங்க, விஜய் மீண்டும் நடிக்க போயிடுவார் அப்படிங்கிறது அவங்க மேலே இருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. அதுதாங்க விமர்சனம், கற்பனைன்றது 1000 இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் அதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாருன்றது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் எதுக்குங்க இப்போ 2026 தேர்தலில் வெற்றியை சுவைக்கலைன்னா கரைஞ்சி போயிடும், காணாமல் போய்டும்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உண்மையாக இருக்க பட்சத்தில் இதை வந்து விஜய் உணர மாட்டாரா? ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அஇஅதிமுக கூட ஒரு கூட்டணி விஜய் போயிருந்தாலோ இல்லை நாம் தமிழோட போயிருந்தாலோ, ஏன்னா அஇஅதிமுகவும் சரி நாம் தமிழ் சரி விஜய் வந்து வேணான்னு சொல்ல போகிறதில்ல, வானத்தில் மீண்டும் நட்சத்திரம் வந்து தோள்பட்டியில் உட்காந்தா யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அதை தாண்டி அவர் அந்த நிலைப்பாடு எடுத்துக்காம இல்லைங்க நான் இங்கே போகிறேன் நான் தனியாக பண்ணணும் போது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னமோ ஒரு பெருசாக ஒரு சேஞ்ச் வரப்போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சேஞ்சுக்கு விஜய் ஒரு கேட்டலிஸ்டாக பண்ணுறது மாற்று கருத்தே எனக்கு இல்லைங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் தாவேக்கா ஆட்சி அமைக்கலாம். ஆன் த அதர் ஹேண்ட் வேறு யார் ஆட்சி அமைச்சாலும்
அதுக்கு விஜய் தான் காரணம்னு 2026 தேர்தல் முடியும் போது ரிசல்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. விஜய் அரசியலுக்குள்ள வந்ததால் தான் இது நடந்தது. திமுக ஜெயிச்சாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி உடைச்சிட்டாரு விஜய்னு சொல்லுவாங்க. அஇஅதிமுக ஜெயிச்சா திமுக அடிச்சு தள்ளிட்டாரு விஜய்னு சொல்லுவாங்க. நாம் தமிழரே ஜெயிச்சா கூட என்ன சொல்லுவாங்க, திமுக அதிமுகன்ற 2 கேம்பை உடைச்சது விஜய்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பிரைமரி ஃபோர்ஸாக ஒரு கேட்டலிஸ்டாக அவர் மாறிட்டார். இதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பயணிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய மக்கள் சந்திப்பு இருக்குது, அதை தாண்டி ஒரு கூட்டணியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறதையும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க ஸ்டாண்டை நம்ம மதிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். மாறவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா we have 1 year down the line. இதுக்குள்ளே நிறைய மாறலாம், கூட்டணிகள் மாறலாம், கட்சி தலைவர்கள் கூட மாறலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றியே பெற்றாலும் கூட அதுக்கு வந்து விஜய் அவர்கள் உள்ள பூந்து 2 வாக்குகளையும் பிரிச்சுட்டாரு, அதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு அஜெண்டா தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி அனந்தஜித் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல கேப்ரியல் சகோதரர் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து எந்த இடத்துலையும் மாறாமல் தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்து கொண்டு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு தான் வருது. அப்படிங்கும்போது இந்த இந்த நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை போய் நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க, 4% வாக்குகளை வாங்க போகிறாங்க, இது எல்லாமே அனுமானம் தான். நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் விஜயோடு ஒப்பிட்டு போடுறீங்க. நாம் தமிழர் கட்சி என்றுமே திமுகவின் எந்த கட்சி முதல்ல நிற்குது, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க நினைக்குது, அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்து நிற்குது. இப்போ 15 வருடம் காலமாக இந்த மக்களை அரசியல் படுத்தி கொள்கையை கொண்டு போய் சேர்த்து தத்துவத்தின் நிலைப்பாடு பண்ணி ஒரு அரசியல் அமைப்பாக மாறி இன்றைக்கி இத்தனை வாக்குகளை வாங்கியிருக்க கட்சியோட நீங்கள் நேற்று வந்த கட்சி ஒரு வருடம் 2 வருடம் அரசியல் கட்சி வந்து சினிமாவிலிருந்து அப்படியே அரசியலுக்கு மாறப்பட்டு இன்றைக்கி 1 வருஷம் 2வது வருஷத்தை தொடங்குற இந்த கட்சியோடு நீங்கள் ஒப்பிடுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்ததுனால இந்த கட்சிக்கு வந்து இறங்குமுகமாக இருக்கும், நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துடும், நாம் தமிழர் கட்சியின் வாக்களை இவர்கள் வாங்கி விடுவார்கள், இந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்த வாக்குகள் தான் விஜய் அவர்களுக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு தப்பான இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு நான் சொல்றேன்னா, இல்ல கடந்த தேர்தலில் 8% வாக்கு கிடைச்சதுக்கே விஜய் மைக்க பிடிச்சி கேம்பெயின் பண்ணாரு உங்களுக்காகன்ற அஜெண்டாவும் இருக்கு. அதெல்லாம் சொல்றல, இதெல்லாம் முற்றிலும் அனுமானம். நீங்க 4%லேருந்து 6% வாங்கும்போது விஜய் எங்க இருந்தாரு, அந்த வாக்கு மேலே ஏறி வரும்போது எங்க இருந்தாரு? சரி 8% வாங்கணும், இன்னைக்கு 16% இதில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கும் விஜய் அவர்கள் தான் காரணமா? இடைத்தேர்தலில் 16% வாக்குகளை வாங்கினோம், அதுக்கும் அவர் தான் காரணம்? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி கொள்கையும் கோட்பாடும் இருந்து ஒரு முற்றிலும் மாற்று தத்துவத்தை கொண்டு வந்து இன்றைக்கி அரசியல் கட்சியாக நிற்குது. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பேரலல் ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்கிறாருல, அது முற்றிலும் தவறுன்னு நான் சொல்கிறேன். ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சியோடு நீங்கள் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கொள்கையிலும் சரி கோட்பாடு சரி எந்த இடத்துலையும் நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. தமிழ் தேசியம் என்பதே அவர்கள் பேரளவுக்கு தான் வச்சுருக்காங்களே தவிர எந்த இடத்துலையும் கொண்டு போகல. இன்றைக்கி இன எழுச்சி நாள் நாங்கள் கொண்டாடுறது இன்றைக்கி தான் அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை அவர் எந்த இடத்துலையுமே வந்து இலங்கை தமிழர்களுக்காகவோ ஈழத்தமிழர்களுக்காகவோ எந்த இடத்துலையும் குரல் கொடுக்கல, எந்த இடத்துலையும் பேசவும் இல்லை. அன்று வேணால் பேசியிருக்கலாம், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேணால் பேசியிருக்கலாம், தேசிய தலைவர் அவர் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரா? ஒன்றும் கிடையாது. இந்த மக்கள் கூட்டம் மிகப்பெரிய எழுச்சியாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு பின்னாடி அணிதிரண்டு நிற்கும் போது அதையும் தான் அறுவடை செய்து விடலாம், தான் ஏமாற்றி விட்டு அவர்களோட வாக்குகளை வாங்கி விடலாம் என்ற ஒரு அற்ப எண்ணம் தான் இது இன்னைக்கு நிற்கிதே தவிர மித்தபடி அவர்களுக்கு தமிழ் தேசியம் பற்றியோ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர் கூட்டமாக இருக்கட்டும் யாரையும் நீங்கள் அரசியல் படுத்தவே இல்லை. அரசியல் பக்குவம் மட்டும் தான் நிற்கிறாங்க. அவர்கள் வெறும் ரசிகர்களாக தான் இன்றைக்கும் 1 ஆண்டு கழிச்சும் ரசிகர்கள் தான் நிற்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி போய் பூத் கமிட்டி போட்டதுனால இந்த வெற்றியை சுவைக்க முடியாது. கள யதார்த்தம் எங்களுக்கு தெரியும். 15 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நின்றுருக்கோம். அதிமுக திமுக என்ற மாபெரும் சக்தியை எதிர்த்து களத்தில் நின்றுருக்கோம். ஒவ்வொரு தேர்தலையும் நின்று வாக்குகளை அவர்களிருந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பறிக்கலை, காசை கொடுத்து வாங்கவில்லை. நாம் தமிழர் கட்சி போய் இந்த காசை கொடுத்து கொள்கை தத்துவம் சித்தாந்தம் சொல்லி அந்த வாக்குகளை இங்கே வாங்கியிருக்கோம். அதனால் இந்த வாக்குகள் நீ நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் கன்வெர்ட் ஆகி அந்த சைட்லாம் போயிடாது. சகோதரர் சொன்னார் இல்லையா, வாக்குகள் இன்னும் அதிகரிக்குமே தவிர எங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது ஒரு குறுகிய இதெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இந்த தீய சக்தியான இந்த திராவிடம் என்பது சொல் அகற்றப்பட வேண்டும். இது மக்களை மிக மோசமான நிலையில் கொண்டு போய் வைத்ததுக்கு திராவிடம் என்ற ஒரு தத்துவம் இந்த மண்ணை சிதைத்திருக்குங்கிறத நாங்கள் ரொம்ப தெளிவாக நம்புகிறோம். அதுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தியலை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது தொடர்ச்சியாக வேரூன்றி இன்னும் பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்தும் இந்த தத்துவம் நிலைப்பாடு இருக்கும். அதனால எங்களுக்கு வெற்றி உடனே தேவைங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தொடக்கம்தான் இது. இதில் நாங்கள் தொடர்ச்சியாக சகோதரர் சொன்ன மாதிரி வெற்றிகளை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி 5ல் இருந்தோம், 7ல் இருந்தோம், இன்றைக்கி 8ல் இருந்தோம், நாளைக்கு சொன்ன மாதிரி 10க்கு மேல் 15 கூட நாங்கள் இலக்கை அடைய வாய்ப்பு இருக்கிறது.
அப்படிங்கும்போது இன்னைக்கு நாங்கள் போய் ஒரு கூட்டணியில் போய் அரசியலில் சேர்ந்துட்டு இன்னைக்கு திமுகவுடையோ ஒரு அதிமுகவுடையோ இன்னைக்கு நாங்கள் 15 சீட்டு வாங்கணும் இல்லை 50 சீட்டு வாங்கணுங்கிறக்காக சேர்ந்து கரையிறதுக்கு நாங்கள் விருப்பப்படவில்லை. அப்படி ஒரு தத்துவத்துக்காக இந்த கட்சி தொடங்கப்படவில்லை. இந்த நேற்று நீங்கள் நடந்த ஒரு மே 18 கூட்டத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும். ₹1 காசு கொடுக்கல, பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கல, இல்லை அவர்களுக்கு குவார்ட்டரோ கோழி பிரியாணியோ சாராயமோ கொடுத்து ஏமாற்றப்பட்டு ரசிகர் கூட்டம் வரலாங்க. வந்த அத்தனை பேரையும் உணர்ச்சி பிளம்பாக இன எழுச்சி தன் இனம் செத்து இந்த நாள் அன்றைக்கு 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அது மாற்றாக இந்த கட்சி எழுந்து வருதுங்கிற ஒற்றை நம்பிக்கையோடலாம் வந்திருக்காங்களே தவிர நாங்கள் நாளைக்கு ஆட்சி அமைச்சிருவோம், நாளைக்கு தமிழ் ஈழத்தை பெற்றுக் கொடுத்துருவோம், தமிழர்களுக்கு விடிவாளம் உடனடியாக கிடைச்சி வரும் என்ற எண்ணம் இல்லை. இந்த பயணம் வெகு தூரம், இதற்கான காலம் எடுக்கும். அதற்கு படிப்படியாக நாம் முன்னேறி போக வேண்டும் என்ற புரிதலோடு தான் இன்றைக்கி நின்னாங்க. இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்று உடனடியாக ஆட்சியை பிடிக்கும், இல்லை இவர்களோட கூட்டணி அமைச்சு, அந்த எண்ணம் எதுவும் கிடையாது. பொறுமையாக நாங்கள் இந்த பயணத்தை தொடர்றோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெற்றியின் ஒரு தொடக்கமாக 2026 இருக்குங்கிறல நம்பிக்கை இருக்கு. இல்ல, சதவீதத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கு, மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. நீங்க கேட்ட விவசாய சின்னமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது நீங்க வெற்றியா பாக்குறீங்க. பட் ஒவ்வொரு களத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே அந்த நம்பர்ஸின் அடிப்படையில் அது தோல்வியாக தானே பார்க்கப்படும். வெற்றி பெற முடியலை அப்படிங்கிறது கை காசை போட்டு செலவு பண்றோம், நாங்க யாருக்குமே காசு கொடுத்து வாக்கு வாங்கலன்னு சொல்றீங்க. இது எல்லாமே உண்மை, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் களத்துல நிற்கக்கூடிய தொகுதி வேட்பாளர்களுக்கு அது ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தாதா தோல்வி அப்படிங்கிறது? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. இது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேல வைக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா உங்கள் தொண்டர்கள் சுதந்துருவாங்களா, உங்கள் கேடர்ஸ் சுதந்துருவாங்களா, இல்லை அடுத்த முறை அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். அது நீங்க ஒரு கட்சி, ஒரு திமுக ஒரு தேர்தலை சந்திக்குதுன்னா ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு, ஒரு தொகுதிக்கு 100 கோடி முதல் செலவு செய்கிறாங்க. அப்போ அந்த 100 கோடி முதலீடு போடுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? அவன் சம்பாதிச்சதோ இல்லை கொள்ளையடிச்சதோ, இதற்கு முன்னாடி மக்கள் பணத்தை சுரண்டி வைத்திருந்ததோ அதில் ஒரு பகுதியை எடுத்து அவங்க போடுறான். போட்டுட்டு அந்த காசை திருப்பி எடுக்கிறதுக்கு அவனுக்கு வெற்றி தேவைப்படுது. அந்த வெற்றியை சுவைக்கலைன்னா அந்த காசு போயிடுச்சு, அவன் இன்வெஸ்ட் பண்ண காசு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி அப்படி இல்லையே. எங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அதிகபட்சமாக 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கே செலவாகுது. அப்படிங்கும்போது இது எங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடையாது, எங்களுக்கு ஒரு இழப்புங்கிறது பெரிய இது கிடையாது. நீங்கள் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் காலம் வேணால் கடந்து போகலாம். நீங்கள் இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் கடந்த அடுத்த 5 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாருமே பிசினஸ் மேன் அந்த மாதிரி கிடையாது. விளிம்பு நிலை மக்களை தான் நிற்க வைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க. விளிம்பு நிலை மக்களுக்கு இந்த 1 லட்சம் 2 லட்சமே அதிகபட்சமான காசு தானே நான் சொல்கிறேன். 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறது அவர்கள் தன் கையில் இருந்து போடக்கூடிய கிடையாது. எல்லோரும் கலெக்டிவாக இந்த கேண்டிடேட் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேட்பாளர் வென்று வந்தால் என் தொகுதிக்கு சரியானவராக இருப்பார் அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு, மக்கள் கலெக்டிவ் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திரள் நிதி மூலமாக திரட்டப்பட்டு அவருக்காக கொடுக்கப்படுது. அப்போது ஒரு தேர்தலை சந்திக்கும் போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, துண்டறிக்கை தான் முக்கியம். இந்த வேட்பாளர் இவர்தான் வேட்பாளர், இதுதான் கட்சியின் சின்னம்னு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்ட்டையும். இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய. அதுக்கு ஒரு துண்டறிக்கை அடிக்கணும், ஒரு பதாகை அடிக்கணும், இவ்வளோதான். ஒரு வாகனம் வைத்து பிரச்சாரம் பண்ணணும். இதை அவரவர் எடுத்து செய்வாங்க. அது நானும் தேர்தலில் நின்றுருக்கேன். 2021 தேர்தல் புதுக்கோட்டையில் சட்டமன்ற தேர்தலில் நின்றுருக்கேன். அப்போ எனக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ மிச்சப்படுத்தி. நாங்கள் போய் வாகனம் எடுக்கிறதுக்கோ இல்லை உணவுக்கோ அவரவர் உணவை எடுத்துக்கணும், அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கலெக்டிவாக செஞ்சு ஒரு இடத்துல சாப்பாடு போடுவாங்க. இவ்வளோ தான் எங்களோட செலவாக இருக்குமே தவிர மிக சொற்பம். நான் சொல்கிறேன்ல, ஒரு 2 லட்சம் 3 லட்சங்கிறது ரொம்ப எளிதாக ஒரு தொகுதிக்குள்ளே நீங்கள் வசூல் செஞ்சிட முடியும். ஆளுக்கு ஒரு 500 1000 போட்டு எங்களால் வசூல் செய்ய முடியும். இப்படி தான் தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். அதனால எங்களுக்கு இது பண இழப்புங்கிறது பெரியது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்கிறதுல அந்த 5 ஆண்டு காலத்தை தடக்கிறோம் இல்லையா, இதுதான் எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும். காலம்தான் இழப்பாக இருக்குமே தவிர எங்களுக்கு பொருளாதாரம் இழப்புங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. புரியுது, நீங்கள் குறுக்கிட்டீங்க. முதல்ல ஃபஸ்ட்டு நான் எதை இடைமறிக்க ட்ரை பண்ணேன்னா, இந்த சீமானண்ண மேலே சில விமர்சனங்கள் வைக்க முடியும். என்னுடைய எண்ணம் அது கிடையாது. யாரை வேட்பாளரை நிறுத்துறாங்க, அவங்க விளிம்பு நிலை மக்கள் தானா, இதுக்குள்ளலாம் பெரிய கேள்வி இருக்குது. நான் அந்த கேள்விக்குள்ளே போனேன்னா இந்த டாபிக் டைவர்ட் ஆகிடும். ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பல. பட் அடுத்த அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்ட்டு செலக்டிவாக எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புளை தான் நிற்க வைக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு வரும்போது இந்த பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை என்னால் அட்ரஸ் பண்ண முடியும். பட் நான் அதை அட்ரஸ் பண்ணி இந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ண விரும்பலை. எனக்கு அது இல்லை என்னோட அஜெண்டா. என்னுடைய டார்கெட் வேறு ஆடியன்ஸ். என்னோட டார்கெட் திமுக அதிமுக போன்ற ஊழல் மலிந்த கட்சிகள், அவங்கள தான் நான் டார்கெட் பண்ணுறேன். அதனால் நான் சீமானண்ணன் இந்த இடத்துல டார்கெட் பண்ணாமல் நகர்ந்து போகிறேன். பட் அதில் மாற்று கருத்து இல்லாமல் இல்லை. அதைத்தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இதில் பியாண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு அரித்மெட்டிக்காக ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். விஜய்னு ஒருத்தர் நிற்கிறாரு. பேசிக்காக ஏகப்பட்ட அனுமானங்கள் அவருக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க.
6ன்றாங்க, 18ன்றாங்க, 36ன்றாங்க, ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் இருக்கிறது 100% வாக்கு தானேங்க. இந்த 100% வாக்குல இருந்து தானே விஜய் இந்த 10-15% மினிமம் உரிய போறாரு. இந்த 10-15% யாரோ ஒருத்தருக்கு குறைய தானே போகுது. இது பேசிக்கா புரியுது இல்லைங்களா? ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் தானே இது. இப்போ எங்களுக்கு ஏறும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதுல என்ன லாஜிக் இருக்குன்றது எனக்கு புரியவே இல்லை. எல்லாருக்கும் குறையணும்ன்றதாங்க லாஜிக். விஜய் யாரோட ஓட்டை கேபிட்டலைஸ் பண்றாரோ அவங்களுக்கு அதிகமா குறையணும். இப்போ சீமான் அண்ணனோட 8ல இருந்து 12, 10 போவாரு அப்படின்னு சார் சொல்றாரு, கேப்ரியல் சார். எப்படி போகுன்றதுக்கு பதில் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழர் இது வரைக்கும் வெற்றியை சுவைக்கல. இந்த வாட்டியும் 10% ஓட்டு வரும்னு கேப்ரியல் சார் சொல்றாரு, 15% ஓட்டு வரும்னு அண்ணன் சொல்றாரு. என் கேள்வி என்னன்னா, இது ஆட்சியா மாறப்போதா? 10 தான் வரும், 15 தான் வரும் தெளிவா இருந்தீங்கன்னா இது ஆட்சியா மாறாதுன்றது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. நான் புரிஞ்சுக்கிறேன். தாவேக்கா அந்த நிலைப்பாட்டில் இல்லைங்க. ஆட்சி அமைக்க போறன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது உண்மை பொய்ன்றது தேர்தல் சொல்லட்டும். ஆட்சி அமைக்க மாட்டோன்ற ஒரு தெளிவான முடிவில் இந்த தேர்தலுக்குள்ள போறது எதுக்குங்க? யார் ஜெயிக்க வைக்கிறதுக்கு? கேள்வி வருமாறாதா? மக்கள், எங்க இளைஞர்களோ எங்களோட கட்சி தொண்டர்களுக்கோ இதுல எந்த வருத்தமோ இல்லை. காளியம்மலக்கா ஏங்க போனாங்க? திமுகக்கோ அதிமுகக்கோ எத்தனை போயிருப்பாங்க பெரிய பேச்சாளர்கள்? இன்னைக்கு நாம் தமிழ்ல இருந்து தாவேக்காக்கு இளைஞர்கள் போலையா? பாஜகவுக்கு போலையா? இதெல்லாம் புறம் தள்ளிட்டு பேசக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி இருக்கு. மாற்றம் என்பது இங்க ஓட்டா மாறாது, சீட்டு தான் மாற்றத்தை கொடுக்கும். சட்டசபைக்குள்ள எத்தனை பேர் போறீங்க, என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க, எப்படி நீங்க பாலிசி ஃபார்மேஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வர போறீங்க, லா மேக்கரா என்ன பண்ண போறீங்க? இதுதானே ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாடு. போராட்டம், ஆர்ப்பாட்டம் மட்டும் தீர்வு ஆகாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்க மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு வருதுங்க. இத்தனை வருஷம் இல்லாத ஒரு வாய்ப்பு தமிழக அரசியல் ஒன்று தென்படுது. இப்ப அது இங்க எல்லாரும் சேர்ந்து வலுப்படுத்தி அதை ஆட்சி கட்டில ஏத்துவோமா? இன்னைக்கும் 15% உடைப்போம், 10% உடைப்போம்னு சொல்லி திரும்ப அதே திமுக அதிமுக ஆட்சி கையில கொடுப்போமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறியா வருது. அவங்களுடைய நிலைப்பாடு தனியா நிக்கிறோம், எல்லாமே சல்யூட்டுங்க. என்ன முடிவு? 26 தேர்தல் முடிவுல எங்க போய் நிப்பாட்ட போறீங்க? வெற்றி இல்ல, பரவாயில்லையா? வெற்றி இல்லாம என்ன சாதிக்க போறீங்க? எனக்கு இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. வெற்றி பெற போறது இல்ல. சரி, இப்போ ஓட்டு பர்சன்டேஜ் எப்படி ஏறும்னு சொல்றீங்க? என்னமோ ஒன்று உறிஞ்சாருன்னா அது இவங்களுக்குலாம் லாஸ் இருக்காதா? யார் அந்த லாஸை இப்பவே என்டாஸ் பண்ண போறீங்கன்றதா என்னுடைய கேள்வி. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில இவங்க திரும்ப திமுக அதிமுக கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்கன்றது மட்டும்தான் நிலைப்பாடு. ஆனா இதை தாண்டி ஒர்க் பண்றதுக்கு தாவேக்காக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் திஸ் வில் லீட் தேர். அதான் புரியுது. தாவேக்கா வாக்குகளை கண்டிப்பா பிரிப்பாங்க. தாவேக்கா வாக்குகளை பிரிச்சா நிறைய கட்சிகளுக்கு வாக்குகள் குறையும். முதல் வாக்குகளை பிரிக்கணும். இன்னைக்கு விஜய் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு யதார்த்த பேசுவோமே, விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.